ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சப்பாத்தி தோசை எல்லாம் மீதியானா அதை மறுபடியும் எப்படி சூப்பராக ஒரு டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில். முதல்ல பழைய சப்பாத்தி தோசை பூரி எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதை ஒரு கிளாஸில் இந்த மாதிரி தண்ணி வச்சு தட்டில், அதாவது நம்ம தோசையாக இருந்தாலும் சப்பாத்தியோ பூரி எதுவாக இருந்தாலும் அது நம்ம வச்சா அந்த தண்ணியில் முழுகிற அளவுக்கு நம்ம தட்டு வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா? தட்டில் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு அதிலிருந்து எடுத்து நான் ஏற்கனவே அடுப்பு மேலே தவா வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அந்த தவாவை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். அதில் இந்த சப்பாத்தியை இப்படி வச்சிடணும். தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 2-3 தடவை பெரட்டி அப்படியே அந்த தண்ணியை கொஞ்சமாக வடிய விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து நம்ம இந்த மாதிரி தவாவில் வச்சிடணும். அதுக்கு மேலே கொஞ்சம் சர்க்கரை, வெல்லம், நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்துகிறத அது மேலே கொஞ்சமாக தூவிடலாம். அதுக்கப்புறமா அதில் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அமுல் பவுடரும் சர்க்கரையும் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் அந்த மாதிரியெல்லாம் போட்டு கூட கொடுத்துக்கலாம். இது சர்க்கரையை தூவிட்டு நம்ம எண்ணெய் போட்டாலும் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடணும். அந்த எண்ணெயிலே அது கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மடித்து போட்டு 2 சைடும் நம்ம திருப்பி போட்டு நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம நல்லா இதை வேக வைக்க போகிறோம். இப்போ இது இந்த பக்கம் வெந்திருக்கு. இன்னொரு தடவை திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இந்த மாதிரி 2 சைடு போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். நம்ம பழையது செஞ்சுட்டு காலையில் செஞ்சதை நைட்டுக்கோ இல்லை நைட் செஞ்சதை காலையிலையோ சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்காது. இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் காரமாக ஏதாவது சாப்பிடுவீங்கன்னா பொரியல், அப்புறம் சட்னி அந்த மாதிரி ஏதாவது கூட நடுவில் வச்சு நம்ம 2 சைடு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் இது தண்ணியில் ஒரு தடவை போட்டு நல்லா முக்கி எடுத்துடணும். அப்போ அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்தது அதோட டேஸ்ட்டுன்னு. பழைய சப்பாத்தி, பழைய தோசை, பழைய பூரி, பரோட்டா அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 சைடு நல்லா போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா 2 சைடும் அந்த எண்ணெயிலே கொஞ்சமாக வேக வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நட்ஸ் பவுடர் அந்த மாதிரி ப்ரௌன் சுகர் இந்த மாதிரி உங்கள் விருப்பப்படி நீங்கள் குழந்தைங்களுக்கு என்ன ரெகுலராக கொடுக்குறீங்களோ அந்த மாதிரியே கொடுக்கலாம் விருப்பப்படி. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட சப்பாத்தியோ பழைய சப்பாத்தியோ சரி, இதை சாப்பிட்றதுனால உடம்புக்கு என்னென்ன நல்லதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக அதே மாதிரி நான் இன்னொரு சப்பாத்தியையும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு முக்கி எடுத்துடுறேன். அதே மாதிரி நம்ம மறுபடியும் செய்ய போகிறோம். இந்த மாதிரி நம்ம எத்தனை சப்பாத்தி தோசை பூரி இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சர்க்கரையை வச்சோ இல்லைனா நம்ம பொரியல் மாதிரி எதாவது வச்சோ இந்த மாதிரி விதவிதமாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இது நம்ம நல்லா தண்ணியில் போட்டு முக்கி எடுத்துகிட்டு அந்த தண்ணியை சும்மா லைட்டாக வடிய விட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை போட்டு அதுக்கு மேலே செய்யணும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொஞ்சமாக சர்க்கரையோ வெல்லமோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் பீனட் பட்டர் மாதிரி சேர்க்குற மாதிரி இல்லைன்னா வேறு ஏதாவது ஜாம் மாதிரி அது மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மடிச்சுட்டு 2 சைடும் நம்ம திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிடணும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட பழைய சப்பாத்தியை சாப்பிட்டாலும் பொதுவாகவே சப்பாத்தியை சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் கோதுமை மாவில் நம்ம எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா கோதுமையில் ஐரன் கிடைக்கும், விட்டமின், கால்சியம் இந்த மாதிரி நிறைய விதமான ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கிறதுனால கோதுமை மாவை நம்ம தினமுமே உடம்புக்கு சமையலில் சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சப்பாத்தி பழசாக இருக்கும்போது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு இதை பயன்படுத்தணும்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நீங்கள் வெளியில் கூட ஒரு பாத்திரத்தில் வச்சு அப்படியே வச்சுட்டு கூட நீங்கள் அடுத்த நாள் இதை பயன்படுத்திக்கலாம். காலையில் செஞ்சால் நைட்டுக்கோ இல்லை நைட் செஞ்சால் காலையிலக்கோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். எக்ஸ்ட்ராவே செஞ்சு வச்சுட்டு கூட அதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. முதல்ல பார்த்திங்கன்னா உடம்புல பிளட் பற்றி ஏதாவது ப்ராப்ளம், இப்போ ஒரு சிலருக்கு பிளட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும். பிளட் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நம்ம சப்பாத்தி சாப்பிட்றோம், அது மாதிரி ரொட்டி ஐட்டம் கோதுமை மாவை வச்சு சாப்பிடும்போது அதில் நல்ல ரத்த அணுக்களை அதிகரிக்கிறதுக்கான சக்தி இருக்குது. நீங்கள் சப்பாத்தியை சாப்பிட்லாம். தினமும் ஒரு நாளைக்கு இல்லாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி
அதோட நம்ம நைட்டு செஞ்ச சப்பாத்தியை அப்படியே வச்சுட்டு காலையில் சாப்பிடும்போதும் அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு பேபி ஃபுட்லேருந்து பெரியவங்க உணவு வரைக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ஃபுட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தியை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம அப்படியே சுடுதண்ணியில் போட்டு எடுத்தோ இல்லைனா வெறும் தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு கூட அதை நல்லா கையில் வந்து பிசைஞ்சிட்டு அதோட வாழைப்பழம், சர்க்கரை, அதுக்கப்புறம் அமுல் பவுடர் அந்த மாதிரி போட்டுட்டு பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு ஊட்டி கொடுக்கலாம். இல்லைனா பாலில் போட்டு ஊட்டலாம். குழந்தைங்களுக்கு உடம்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் வளருவாங்க. பெரியவங்களுக்கு மூட்டு வலி, முதுகு வலி, எலும்பு வலி இந்த மாதிரி யாருக்காக இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்கோ இல்லை நடுத்தரமான வயசாக இருக்கிறவங்களுக்கு யாருக்காக இருந்தாலுமே எலும்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இதை கொடுக்கலாம். ஏன்னா இதில் கால்சியம் அதுக்கப்புறம் விட்டமின்ஸ்லாம் இருக்குது கோதுமையில். நீங்கள் கோதுமை மாவு வந்து கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றத விட கோதுமையை அப்படியே கடையில் வாங்கிட்டு இப்போ நம்ம வந்து ரேஷன் கடையில் வாங்கினோம்னா ஃப்ரீயாகவே இப்போ கொஞ்சம் கம்மியான காசுலேயோ இல்லை ஃப்ரீயாகவோ கிடைக்குது. அதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி கொஞ்சம் காய வச்சு அதுக்கப்புறம் அதை அரைச்சிட்டு நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு வேளை உங்களுக்கு டைம் இல்லை, நீங்கள் கடையிலேருந்து வாங்கி தான் செஞ்சாகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கடையில் விற்கிற கோதுமை மாவு கூட நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். ஆனால் கடையில் விற்கிற மாவும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைக்கிற மாவும் இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் அரைக்கிறது தான். உங்களுக்கு ரேஷன் கடையில் கொடுத்தாங்கன்னா மறக்காமல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா முழு கோதுமையை கூட கடையில் விற்கிறாங்க, அதை கூட வாங்கிட்டு நீங்கள் வந்து அப்படியே நல்லா கழுவி அதை வெயிலில் காய வச்சு அரைச்சிக்கலாம். இல்லைன்னா இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாகவே எல்லா இடத்துலையுமே முழு கோதுமையும் கிடைக்குது. கோதுமை வந்து நிலத்தில் பயிர் வைக்கும்போது நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பண்ணுறோம். அது எப்படி வந்து விளைய வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தியான பொருள் கோதுமைன்னு சொல்லலாம். நம்ம சேனல்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பேபி ஃபுட் அதிகமாக இருக்கும். அதில் வந்து பேபி ஃபுட்டோ நார்த் இந்தியன் ரெசிபிஸ் இன் தமிழ் அந்த மாதிரி ப்ளேலிஸ்ட்டில் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சப்பாத்தியை வச்சு நிறைய ஃபுட்டும் இருக்கும். உங்களுக்கு இதை விட இன்னும் டிஃப்ரெண்ட்டான சப்பாத்தி ரெசிபி, ரொம்ப ஈஸியான சப்பாத்தியெல்லாம் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட மாவு பிசைகிறது கூட ரொம்ப ஈஸியாக எப்படி பிசைகிறதுன்னு சொல்லி மிக்ஸி ஜார்லேயே நம்ம வந்து ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்தியான ஃபுட்டாக வீட்டிலையே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்தியாகவும் சேஃபாகவும் சந்தோஷமாகவும் இருங்க. வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான நார்த் இந்தியன் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் எப்போவும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ன்றதுனால நார்த் இந்தியன் ரெசிபிஸ் பேபி ஃபுட்ஸ்லாம் தமிழ்லையும், சவுத் இந்தியன் ரெசிபிஸ் பேபி ஃபுட்ஸ்லாம் ஒரியாலையும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம்.